ஒரு விஷயத்தை காலகாலம் நாங்கள் குதுபா பிரசங்கத்திலே கேட்டிருப்போம். அதிலும் குறிப்பாக சகோதரன் சகோதரன் உறவு, சகோதரன் சகோதரி என்ற உறவுக்கு இஸ்லாம் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை இந்த குறிப்பிட்ட நேரத்திலே பார்க்கலாம் என நான் ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, இந்த சகோதரன் சகோதரன் அல்லது சகோதரன் சகோதரி என்ற உறவை பற்றி குர்ஆன் சொல்லுகின்ற பொழுது அதை மிகப்பெரிய நியமத்தாக சொல்லுகிறது. அது ஒரு அருள் என்று குர்ஆன் பேசுகிறது. அன்பானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், வவஹப்னா லஹு மின் ரஹ்மத்தினா அஹாஹு ஹாரூன நபியா. அல்லாஹு தஆலாவுடைய அன்பினால், கருணையினால் கொடையாக ஹாரூன் என்ற சகோதரனை மூசாவிற்கு நாங்கள் சகோதரனாக வணங்கினோம் என்று சொல்கிறார். சிந்திச்சு பாருங்க, சகோதரன் என்ற உறவு அது அருள், அல்லாஹ்வுடைய நியமத் என்று குர்ஆன் பேசுகிறது. இந்த உறவுக்கு நாம் என்ன அந்தஸ்தை கொடுத்திருக்கிறோம் என்பதைத்தான் நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இந்த உறவு எவ்வளவு தூரம் வலுவாக இருக்குமோ அந்த குடும்பம், அந்த மனிதனுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்று குர்ஆன் சொல்கிறது. இந்த உறவில் எப்போது விரிசல் ஏற்படுமோ அதற்கு நபியினுடைய குடும்பம் கூட விதிவிலக்கு கிடையாது. பல்வேறு துன்பங்களையும் இன்னல்களையும் பட்டதை பார்க்க முடிகிறது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்திலே. இப்படியான உறவிற்கு நாம் என்ன அந்தஸ்தை கொடுத்திருக்கிறோம் என்பதைத்தான் இந்த ஹுத்பா பிரசங்கத்திலே விழாவாரியாக பார்க்க போகிறோம். அன்பானவர்களே, சகோதரர்களே, ஃபிரௌன் எப்படியான ஒரு கொடுங்கோலன் என்பது எமக்கு தெரியும். தன்னையே கடவுள் என்று சொன்னவன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் ஒரு கொத்த அடிமைகளாக, இரண்டாம் பட்சை ஒரு பிரஜைகளாக இருந்த அந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த ஃபிரௌனுக்கு எதிரான பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருந்தார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை கச்சிதமாக செய்து முடித்தார்கள். இதற்கு பக்கபலமாக இருந்த உறவு சகோதரன் என்ற உறவுதான். பாருங்க, அந்த உறவு கள்ளம் கபடம் இல்லாத உறவு, சுயநலம் இல்லாத உறவு, அரணாக நிற்கின்ற உறவு. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக அல்லாஹ் அனுப்பி ஃபிரௌனோடு நீங்கள் உங்களுடைய சமூகம் பற்றி பேச வேண்டும், இறைவன் பற்றி பேச வேண்டும் என்று சொன்ன பொழுது அவரை சுற்றி நிறைய உறவுகள் இருந்தது. அவர் அல்லாஹ்விடம் கேட்ட பிரார்த்தனை என்ன தெரியுமா? ஹாரூன அஹி உஷ்துத் பிஹி அஸ்ரி வஷ்ரிகு ஃபி அம்ரி. ரப்பே, எனது சகோதரனை கொண்டு என்னை உறுதிப்படுத்துவாயாக, என் விவகாரத்தில் அவனை பங்குதாரியாக ஆக்கி வைப்பாயாக. அவருக்கு தெரியும் யாருடன் பேச போகிறார். ஃபிரௌனோடு. தன்னையே கடவுள் என்று சொன்னவன், தன் சமூகத்தை கொத்தடிமைகளாக பயன்படுத்துகிறவன். இந்த சந்தர்ப்பத்தில் தனக்கு துணையாக மாமாவையோ, தனக்கு துணையாக சாச்சாவையோ, தனக்கு துணையாக நண்பர்களையோ அவர் கேட்டதில்லை. குர்ஆன் சொல்லுகிறது, அவர் கேட்ட உறவு சகோதரன் என்ற உறவு. அந்த உறவை கேட்டதற்காக அல்லாஹ் அங்கீகரித்தானா இல்லையா என்பதுதான் விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதைவிட பொருத்தமான ஒரு உறவு இருந்திருந்தால் அதை அல்லாஹ் அங்கீகரித்திருப்பான். அல்லாஹ் எந்த உறவை அங்கீகரித்தான் என்றால், வா ஊதீது சுஅலக யா மூசா, மூசாவே, நீங்கள் எதை கேட்டீர்களோ அதை நாங்கள் அங்கீகரித்து விட்டோம். சனஷுத்து அலுதக பி அஹீக, உனது சகோதரனை கொண்டு உமது அலுதை பலப்படுத்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அலுத் என்றால் இந்த இடத்துக்கு சொல்றது அலுத், இந்த பகுதிக்கு சொல்வது அலுத். இந்த பகுதியை உமது சகோதரனை கொண்டு நாங்கள் உறுதிப்படுத்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். உலகத்துல உங்களுக்கு உதவியாக, உங்களுக்கு பக்கபலமாக, கள்ளம் கபடம் இல்லாம ஒரு உறவு இருக்குமாக இருந்தால் உங்களது தாயின் கருவறையில் பிறந்த சகோதரன் மட்டும்தான். அவன் தோள் கொடுப்பான், அவன் சுமைகளை தாங்குவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு பொருத்தமான உறவு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கருதுகின்ற உறவைத்தான் அல்லாஹ் உறவாக ஏற்றுக்கொண்டான் என்றால் அந்த ஒரு விஷயத்தை கள்ளம் கபடம் இல்லாமல், துரோகம் இல்லாமல் செய்து கொள்வதற்கு வாய்ப்புடைய உறவு சகோதரன் என்ற உறவு மட்டும்தான்.
அஹ் என்ற வார்த்தை அதை சார்ந்த மூல சொற்கள் குர்ஆனிலே 96 இடங்களில் அல்லாஹ் பேசியிருக்கிறார். அஹ் சகோதரன், உஹ் சகோதரி, 96 இடங்களில் அல்லாஹ் பேசியிருக்கிறார். அஹ் என்றால் மொழி ரீதியான பிரயோகம் சனத், சாய்ந்து கொள்பவன், அரணாக நிற்பவன், தடையாக இருப்பவன். இத்தனை பொருளும் அஹ் என்ற வார்த்தை கொண்டு அஹ் என்றால் சகோதரன். குர்ஆன்ல 96 இடங்கள்ல ஏன் பேசினான் அல்லாஹ்? அது நிஅமத். யாருக்கு யார் சகோதரன் என்பதை யாரும் தீர்மானிப்பதில் படைத்தவன் அல்லாஹ் தீர்மானித்திருக்கிறார். அது வாழ்க்கையின் ஏணி. இன்றைக்கு நீங்க உயர்ந்திருக்கிறீங்கடா, உங்களோட உழைப்புக்கு பின்னால, உங்களோட வளர்ச்சிக்கு பின்னால ஏதோ ஒரு சகோதரன் கடுமையாக உழைச்சிருப்பான். அவன் வாழ்க்கையை தியாகம் செஞ்சிருப்பான். ஒவ்வொரு சகோதரியை கேட்டு பாருங்கள், அவள் வாழ்க்கையில் ஒளி ஏற்றப்பட்டதாக இருந்தால் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு சகோதரனுடைய உழைப்பு இருந்திருக்கும். அந்த உறவுக்கு இன்றைக்கு என்ன அங்கீகாரம்? அந்த ஃபிரௌனை எதிர்த்து போராடுவதற்கு சிறந்த உறவு சகோதரன் என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அடையாளப்படுத்தினார்கள், அல்லாஹ்வும் அடையாளப்படுத்தினார். அன்பானவர்களே, சகோதரர்களே, அந்த வரலாறை எடுத்து பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சக்சஸுக்கு பின்னால இருந்த ஆத்மா, உறவு, கள்ளம் இல்லாதது, கபடம் இல்லாதது, துரோகம் அறியாதது சகோதரன் உறவு மட்டும்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு தடவை அல்லாஹ்வோடு பேசுவதற்கு தூர் சீனா மலைக்கு போறாங்க. அந்த சொற்ப காலம் சமூகத்தை யார் கையில் பொறுப்படுத்தி கொடுத்தார்கள்? சகோதரன் ஒப்படைத்தார்கள். சகோதரனிடம் பொறுப்புகளுக்கு ஒப்படைத்தார்கள். நான் பட்ட கஷ்டம், இந்த சமூகத்துக்காக நான் இழந்தவை எல்லாம் உனக்கு தெரியும். இந்த சமூகத்தை நீ பாதுகாக்க வேண்டும் என்று நம்பகத்தன்மையை அவர் உணர்ந்திருந்தார். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் வராங்க. வந்து பார்த்தா மீண்டும் சிலை வணக்கத்துக்குள்ள அந்த சமூகம் போயாச்சு. எந்த நிலையில மூசா அலைஹிஸ்ஸலாம் சகோதரரை விட்டுட்டு போனாரோ அது நம்பிக்கை. என் சகோதரர் இதை பாதுகாப்பான். வந்து பார்த்தா எல்லாம் தலைகளா போச்சு. வந்த வருத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வஅல்கல் அல்வாஹ வஅஹத பிராஸி அஹீஹி, எடுத்துட்டு வந்த ஏட்டெல்லாம் தூக்கி போட்டு சகோதரனுடைய தாடியை பிடிச்சு இழுத்தார்கள். இப்ப பாருங்க, ஒன்றுக்கு பொறுப்பாக என் குடும்ப விவகாரங்களை பார்த்துக் கொள்வதற்கு பொருத்தமான சகோதரன் என்பதை அடையாளப்படுத்தியது. அது ஏதோ சில காரணங்களால் பிழையான உடனே சண்டையும் ஏற்படுகிறது. இது மனித இயல்பு. மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருந்தாலும் அவர் ஒரு மனிதர், மனித பண்புகளுடையவர். ஃபிரௌனுக்கு எதிராக இத்தனை கஷ்டங்களும் பட்டது இதற்குத்தானா? பிடிச்சு இழுத்தாங்க தாடிய. இப்ப ஒரு சகோதரனாக இங்க நடந்த பிரச்சனை எதுவும் நானாக்கு தெரியாது, அதனால் அவர் நிலையிலிருந்து செய்வது சரி என்பதை உணர்ந்தால் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நியாயத்தை சொல்வதற்கு முதல் இவர் பாவிக்கின்ற வார்த்தையை பாருங்க. கால இப்ன என் உம்மா பெத்த மகனே. எப்படி சொல்லியிருக்கணும்? எல்லாரும் வாப்பட மகன் தானே சொல்றது. தஃப்சீரோட உலமாக்கள் சொல்றாங்க, ஏன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உம்மா பெத்த மகன் என்று சொன்னதுக்கான காரணம், இந்த பிரச்சனையை சுமூகமா முடிப்பதற்கு முன்னால தந்தை வழி என்பது இரக்கத்தில் குறைவு, தாய் வழி என்பது இரக்கத்தில் கூட. அதனாலதான் இன்று வரைக்கும் மனிதர்கள் எப்போதும் மாமா மீது இருக்கின்ற அன்பு சாச்சா மீது கிடையாது, சாட்சி மீது வைத்திருக்கிற அன்பு மாமி மீது கிடையாது. அது சரி என்று நான் சொல்ல வரவில்லை, அது இயல்பு. இப்ப பாசத்தை சொல்லி தாயை ஞாபகப்படுத்தி நம்ம ரெண்டு பேரும் ஒரு கருவறையில் பிறந்தவர்கள், நமக்குள் பிரச்சனை வேண்டாம் மூசா என்பதை யா இப்ன என்று சொன்னாங்க. சொன்ன உடனே இன்னல் கௌமஸ்தல்அஃபூனி, எனது சமூகம் என்னை பலவீனப்படுத்தி விட்டது என்பது எனது தரப்பு நியாயம். இது உங்களுக்கு தெரியாது. வகாது யக்துலூனனி, என்னை கொல்வதற்கு முனைந்தார்கள், அதனால் நான் விட்டுவிட்டேன். தைரியம் இல்லாமல் அல்ல, குழப்பம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக. நீங்கள் வரும் வரைக்கும்
உங்கள் கொள்கையில் தான் நானும் இருக்கிறேன். இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவது எனக்கு தெரியாது. உங்கள் வருகைக்காகத்தான் நான் தாமதிக்கிறேன். இருவருமாக சேர்ந்து செய்வோம். அன்பு என்ற வார்த்தைக்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கோபமும் அவர் தரப்பில் இருக்கின்ற நியாயங்களும் அப்படி இல்லாமல் போகுது. சொல்லிட்டு சொன்னாங்க, எமது சண்டையை பார்த்து விரோதிகள் சிரிக்க கூடும் என்பதற்காக நான் மௌனமாக இருக்கிறேன். என்னை பார்த்து விரோதிகள் சிரித்தால் அது உனக்கு வலிக்கும் என்பதற்காக நீ வேறு நான் வேறு கிடையாது என்ற நியாயத்தை சொன்னார்கள். உடனடியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடித்த பிடியில் இருந்தார்களா? அவர் நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு? குர்ஆன் இப்படி சொல்கிறது, ரப்பிக்ஃபிர்லி வலி அஹி, யா அல்லாஹ் எனக்கும் என் சகோதரனுக்கும். ஹாரூன் சொல்லல, அல்லாஹ் பல இடத்துல ஹாரூன் சொன்னான். ஹாரூன் அப்படின்னு சொல்லல, எனது சகோதரன், என் உம்மா பெத்த பிள்ளை என்று அவர் சொன்னால் எனது சகோதரன் நீ என்பதை சொல்ல வேண்டும். எப்பயாவது தம்பின்னு கூப்பிட்டு எப்பயாவது நானாண்டு வாயார மனசார சொல்லிருப்போமா? ஜனாசா அறிவித்தல மட்டும் சொல்லுவாங்க இன்னாருடைய சகோதரர் என்று. எங்கட வைஃப் எப்படி கூப்பிடுவா? உங்களோட நானா? வலிக்குதா? வலிக்காது. அவன் அன்றைக்கு சேத்துல கையை வைக்க போய் ஒரு குழந்தை ஒரு சகோதரன் படிச்சு பெரிய ஆளானான். அவன் வாழ்க்கையை தியாகம் செஞ்சதுனாலதான் இன்னொருத்தருக்கு வாழ்க்கை கிடைச்சிச்சு. இதுதான் நானா? இதுதான் எதையும் எதிர்பார்க்காம வாழ்ந்திருப்பான். இன்னைக்கு மனைவி கேட்கிற வார்த்தை என்ன? உங்களோட நானா வந்தாரு, உங்களோட நானா போனாரு. மனைவியோட சொந்தங்களை சொல்லும் போதும் எங்களோட உம்மாட பெரியப்பட மகன் அவர் எனக்கு தம்பி நானா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நாம் வாழ்ந்த கல்ச்சர், நாம் வாழ்ந்த கலாச்சாரம். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன சொன்னாரு? ஹாரூன் பேரை கூட சொல்லல. எனக்கும் எனது சகோதரனுக்கும் எப்பயாவது எந்த தருணத்திலாவது நாம் நமது சகோதரனை நினைச்சு ஒரு பிரார்த்தனை செஞ்சிருப்போமா? குர்ஆனோட வழிகாட்டல் இதுதான். உடனடியாக வஅத்கில்னா ஃபீ ரஹ்மத்திக வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், உன் ரஹ்மத்தில் எம்மை நுழைத்திடுவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். நானாக்கும் தம்பிக்கும் இடையில பிரச்சனை வராதுன்னு குர்ஆன் சொல்லல. பிரச்சனை வரும், அது நீரின் மேல் எழுதிய எழுத்து மாதிரி இருக்கணும், கல் மேல் எழுதிய எழுத்து கிடையாது. அடுத்த கணம் மறந்துடணும். சமூகம் மறக்க விடுமா? குடும்பம் மன்னிக்க விடுமா? கட்டி அணைக்க விடுமா? சலாம் சொல்ல விடுமா? நான் எங்க இருக்கிறோம்? அன்பானவர்களே, சகோதரர்களே, இப்படி இறுக்கமான ஒரு பழக்கத்தில் இருந்ததன் காரணமாக ஒரு தனி மனிதனாக ஃபிரௌனை எதிர்த்து தௌஹீதை சொல்லி அந்த சமூகத்திற்கான விடுதலையை பெற்றுக் கொடுத்தார்கள் என்றால் அதுக்கு பின்னால் அரணாக இருந்தது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் என்ற சகோதரர். இதுக்கு மாற்றமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சரித்திரத்தை எடுத்து பாருங்களேன். ஒரு நபிர குடும்பம், சகோதரத்துவம் என்ற ஒரு விஷயம் அங்கு இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கொண்ட பொறாமையின் காரணமாக அதில் ஒரு சகோதரன் சொன்னான் தந்தையை பார்த்து, காட்டுக்கு கொஞ்சம் அனுப்பி வைங்களே, எங்களோட விளையாடிட்டு வரட்டும், ஆட்டு மந்தைகளை மேய்ச்சிட்டு வரட்டும். தந்தை சொன்னார், எனக்கு பயமாக இருக்கிறது, நீங்கள் பராமுகமாக இருந்து விட்டால் ஓனாய் உங்களது சகோதரனை உண்டு விடுமோ என்ற அச்சம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி பார்த்தார். பேச்சின் மாயையால் மயக்கி ஒன்றும் அறியாத யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கொண்டு போறாங்க கொல்வதற்காக. பொறாமை. அதில் இருந்த இறக்க வாங்கி உள்ள ஒரு சகோதரன் சொன்னான், கொல்ல வேண்டாம் யூசுப், பாவம், ஒரு பால் கிணத்துல போட்டுருவோமே அப்படின்னு. பால் கிணத்துல போடுறாங்க. இதுக்கு பின்னால் இந்த குடும்பம் அனுபவித்த வேதனைகள் தெரியுமா? குர்ஆன் ஏன் இதை சொல்லுது? முதல் தனது குழந்தை எங்கோ ஒரு இடத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட தந்தையால் வாழ முடியாமல் போனது. அழுது 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 கண் இரண்டும் குருடாகி அவருடைய இரண்டு கண்களும் வெண் படலம் வரும் அளவுக்கு அழுதார்கள். நோயோடு காலத்தை கழித்தார்கள். எதனால? சகோதரன் என்ற உறவு, அதுல ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. அது மட்டுமா? மிகப்பெரிய பஞ்சம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உங்களோட வாப்பாவை நீங்க கூட்டிட்டு வரலன்னா உங்களுக்கு உணவு கிடையாது. எப்படி? உங்களுடைய உறவில் தாய் தந்தையர் பெற்றெடுத்த அந்த சகோதரன் சகோதரி உறவில் நீங்கள் அக்கறை இல்லையா? பஞ்சத்தை எதிர்பாருங்கள். அந்த பஞ்சம் வெறுமனே பொருளாதார பஞ்சம் மட்டுமல்ல, உங்கள் ஆரோக்கியத்திலும் பஞ்சம் வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் சொல்லிட்டார், உங்களுக்கு சாப்பாடே கிடையாது.
ஷர்ட்டை கொடுத்தாரு, உங்களோட வாப்பட முகத்துல போடுங்க, பார்வை வரும். இந்த ஒரு விஷயம் எதை சொல்லுது? உறவு முறையை நீங்கள் சேர்ந்து நடப்பீர்களா, உங்கள் ஆரோக்கியத்துக்கு அல்லாஹ் உத்தரவாதம். மரணத்தை கூட அது வெல்லும். யாருடைய ஆயுள் நாள் கூட வேண்டுமோ அவர்கள் உறவை சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரணம் என்பது கலா, மாறாதது. ஆனால் உறவை நீங்கள் சேர்ந்து நடப்பீர்களா? அந்த கலாவை மாற்றுகின்ற சக்தி அல்லாஹ் கொண்டிருக்கிறார். நீங்க வாழணும், உங்களால் உங்களோட உறவுகள் சந்தோஷமாக இருக்கணும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் நீடிப்பான் என்று குர்ஆனும் ஹதீஸும் சொல்கிறது என்றால், சகோதரன் என்ற அந்தஸ்தை பார்த்தீர்களா? இரண்டு சரித்திரங்களும் வெவ்வேறு விஷயங்களை பேசுகிறது. சகோதரன் என்ற உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததனால் ஒரு கொடுங்கோலான ஃபிரௌனுக்கு எதிராக சக்சஸ் ஆன ஒரு வாழ்க்கையை உலகத்திற்கு அறிமுகம் கொடுத்த வரலாறையும் குர்ஆன் பேசியிருக்கிறது. ஒரு நபியுடைய குடும்பம் சகோதரன் உறவுக்குள்ள வந்த விரிசலால் தந்தையுடைய கண் போயாச்சு, தன்னுடைய ஆரோக்கியம் போயாச்சு, குடும்பத்தினுடைய சந்தோஷம் போயாச்சு, நோய்வாய்ப்பட்டு வறுமையோடு வாழ்ந்த சரித்திரத்தையும் குர்ஆன் பேசியிருக்கிறது. காரணம் என்ன? சகோதரன் உறவு அவ்வளவு புனிதமானது. அன்பானவர்களே, சகோதரர்களே, பாலைவனத்தில் ஒரு மனிதன் நடந்து கொண்டிருக்கிறார். அவனிடம் சொல்லப்பட்டது, உனது மனைவி இறந்து விட்டால். உடனடியாக அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஜத்தத்தில் ஃபிராஷ், ஒரு புதிய படுக்கரை தயாராகிவிட்டது. அவன் பாட்டில் நடக்க ஆரம்பித்தான். மாத வாலிதுக, உனது தந்தை இறந்து விட்டான் என்று சொன்ன பொழுது அப்போது அவன் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? மல்லத்து அம்ரி, என் விவகாரங்களை நான் கையில் எடுத்து விட்டேன், வராகத்தாக எனக்கு சொத்து கிடைக்கும் என்று நடக்க ஆரம்பித்தான். மாத வலதுக, உனது குழந்தை இறந்து விட்டான் என்ற செய்தியை சொன்ன பொழுது அதுவும் அஜ்ரி, அது நான் பொறுமை காத்தால் சுவனத்தை அல்லாஹ் தருவான் என்று நடக்க ஆரம்பித்தான். இறுதியாக சொல்லப்பட்டது, மாத்த அஹூக, உன் சகோதரன் இறந்து விட்டான் என்று சொன்ன போது இடிந்து பாலைவனத்திலே விழுந்தவன் சொன்னான், ஹுசிம பஹ்ரி, என்னுடைய முதுகெலும்பு உடைந்து விட்டது, உடைக்கப்பட்டு விட்டது என்று அழ ஆரம்பித்தான். ஒரு மலையிலே சுமையோடு ஒரு அரபி ஏறிக்கொண்டிருந்தான். பக்கத்தில் இருந்த சகோதரன் கேட்டான், சுமையாக இருக்கிறதா இந்த பாரம் என்று கேட்டதற்கு அவன் சொன்ன வார்த்தை, இது சுமை கிடையாது, என்னை சுமந்தவன் எனது சகோதரன் என்று சொன்னான். அல்லாஹ்வுடைய அருள். நமக்கு ஒரு பிரச்சனைடா, எதையும் எதிர்பார்க்காம நம்மளை தூக்கவும் சுமக்கவும், நோயாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், எந்த தொல்லையாக இருந்தாலும் நான் இருக்கிறேன் என்ற ஒரு மார்பு தட்டி நம்மை ஆற தழுவுகிறவன் சகோதரன். இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். கடந்து வந்த பாதையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்போம். சிறு பருவத்தில் பாப்பா மரணிச்சிருப்பாரு, கல்வி இல்லாம எதையும் எதிர்பார்க்காம பெண் பிள்ளைகளுக்காகவும் தனது சகோதரர்களுக்காகவும் வாழ்ந்த ஒரு ஜீவன் இருக்குமாக இருந்தால் அது மூத்த சகோதரனாக இருப்பான் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பானவர்களே, சகோதரர்களே, இப்படியான பல வரலாறுகளை குர்ஆன் சொல்லுகிறது. எதற்காக என்றால் அந்த உறவு இறைவனால் அருளப்பட்ட உறவு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஃபிரௌன் கொல்லுகின்ற அந்த திட்டத்திற்குள்ள அந்த ஆண்டு பிறந்த குழந்தைகள், ஒரு குழந்தை மூசா அலைஹிஸ்ஸலாம். ஒரு தாய் அல்லாஹுவினுடைய வஹீயின் மூலம் ஒரு பெட்டியில போட்டு அந்த குழந்தைய அப்படியே தண்ணியில் அனுப்புறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு தாயாக அவட வேலையை செஞ்சிட்டா. அதே சமயம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு மூத்த தாத்தா இருந்தா. அவவால் இதை தாங்க முடியாது, என்ன செய்யறன்னு தெரியா. வீட்டில் தம்பியை வச்சிருந்தா கொல்லுவான். பாதுகாப்புக்காக உம்மா ஒரு பெட்டியில போட்டு போட்டாச்சு. அவருக்கு தெரியும் குழந்தை ஃபிரௌனோட வீட்டுக்கு போயாச்சு. திண்டானோ, குடிச்சானோ, தூங்கினானோ, நெலும்பு கடிக்குமா, என்ன பிரச்சனை என்பது எதுவும் தெரியாத இந்த பெண் பிள்ளை வீட்டில் தூங்கவில்லை. குர்ஆன் அதை சொல்லி காட்டுது. இந்த பெண்மணியுடைய தியாகம். சின்ன பிள்ளை, ஒரு 10-11 வயசு, சகோதரன் உணர்வு, சகோதரிக்குள் இருக்கின்ற பற்று. அது என்ன செஞ்சு இந்த பிள்ளை? உயிரை பணயம் வச்சு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னாலே தெரிஞ்சாலே கொன்றுவான். தன்னை யாரும் அடையாளப்படுத்த முடியாது. மிக தூரமான இடத்தில் இருந்து கொண்டு ஹல் அதுல்லுக்கும் அலா அஹ்லி பைத்தி யக்ஃபுலூனஹு, இந்த குழந்தையை பராமரிப்பதற்கு, இவன் பால் குடிக்கிறான் இல்ல, இவன் பால் ஊட்டுவதற்கு பொருத்தமான ஒரு குடும்பத்தை நான் சொல்லித்தரவா?
எவ்வளவு பெரிய தியாகம்! கொடுங்கோடனுடைய வீட்டுக்கு போய் தன் சகோதரி என்பதை புரிய முடியாத அளவுக்கு பேசி, இந்த குழந்தை உணவார வேண்டும், உண்ண வேண்டும், தூங்க வேண்டும் என்பதற்காக ஒரு குடும்பத்தை நான் உங்களுக்கு காட்டி தரவா, அது எனது தாய் என்று கூட சொல்லவில்லை. இதை பற்றி பல ஆண்டுகளுக்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உன் சகோதரி செய்த தியாகம் இதுதான் என்பதை ஞாபகப்படுத்துகிறான் அல்லாஹ். உங்களோட வாழ்க்கையில் அப்படி ஒரு சகோதரி நீங்க கடந்து போகலையா? நம்மட வாழ்க்கையில் அப்படி ஒரு சகோதரி என்ற பாத்திரம் இல்லையா? எப்பயாவது என் தாத்தா எனக்கு இப்படி செஞ்ச ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமா? ஞாபகத்தில் இருக்குதா? அன்பானவர்களை சகோதரர் அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான். இப்படி உமது சகோதரி ஒரு தியாகத்தை செய்தால் அதன் வடிவில் உங்களோட தன் தாயிடம் அந்த குழந்தையை திருப்பி கொடுத்தோம், அதுக்கு ஒரு தூதுவராக இருந்தது உங்களோட சகோதரி என்று அல்லாஹ் சொல்கிறார். அன்பானவர்களை சகோதரர்களே, இந்த வரலாறுல என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இப்படியான நபிமாருக்கு பக்கபலமாக இருந்தது சகோதரன் சகோதரி என்ற உறவுதான். அந்த உறவுக்கு நாங்கள் எந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறோம் என்பது மிகப்பெரிய கேள்வி. ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நமக்கு தெரியும் உஹது யுத்தத்தில் எப்படி கொல்லப்பட்டாங்க. அது போன்ற ஒரு கொடுமையை ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுக்காக நான் பழி வாங்குவதாக இருந்தால் குறைஷிகள்ல 70 பேரை நான் பழி தீர்க்கணும். அவ்வளவு மோசமாக நெஞ்ச பிளந்து ஈரலை சப்பி துப்பி இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அடக்க நான் விரும்பல. நாளை மறுமையில அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஹத்தா யஹ்ஷுரஹுல்லாஹ் அன் புதூனி துயுரி வஸிபா, மாமிசங்களை உண்டுகின்ற மிருகங்களுடைய வயிற்றிலிருந்தும் மாமிசங்களை உண்டுகின்ற பறவைகளுடைய வயிற்றிலிருந்தும் எனது சாச்சா ஹம்ஸா உன்னுடைய ரூஹை அல்லாஹ் மறுமையில் கொண்டு வரணும் என்பது எனது ஆசை. அதனால் நான் இவரை அடக்கவில்லை, அடக்குவதற்கு எதுவும் இல்லை. ஆனால் சஃபியா இதை பார்த்தா தாங்க மாட்டார் என்பதற்காக அடக்கம் செய்கிறேன் என்று சொன்னார்கள். இந்த சஃபியா யாரு தெரியுமா? ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரி. தாயை சொல்லல, சகோதரனை சொல்லல, மாமியை சொல்லல, தூக்கி வளர்த்தவங்களை சொல்லல. ஹம்ஸாட இந்த நிலை எனக்கு எவ்வளவு வலிக்குதோ இதை விட பன்மடங்கு சஃபியாக்கு வலிக்கும் என்பதனால் இதை அடக்குங்கள் என்று சொன்னார்கள். அப்படி ஒரு சகோதரி நம்மட வாழ்க்கையில் இல்லையா? சிறு வயசுல தாயை இழந்தவர்கள் 7-8 பிள்ளையோட விட்டுட்டு போயிருப்பாங்க. ஒரு தாயா இருந்து தன் வாழ்க்கையெல்லாம் தியாகம் செய்து சகோதரர்களுக்காக வாழ்ந்தவர்களும் உண்டு. அப்படியான சகோதரிகளை சுகம் விசாரிக்க நமக்கு நேரம் இல்லை. அவங்களோட வாழ்க்கையில் என்ன கஷ்டம் என்பதை கேட்க நேரம் இல்லை. இன்னைக்கு அவள் பல பிள்ளைகளோடு அவள் தனியே கஷ்டப்படுவாள், அவளுக்கு என்ன தேவை என்பதை கேட்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஃபியா பார்த்து விட்டால் அதை தாங்கிக் கொள்ள மாட்டார் என்பதற்காக நான் அடக்கம் செய்கிறேன் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே சகோதரர்களே, இதுதான் சகோதரன் சகோதரி என்ற அல்லாஹு தஆலாவுடைய அருள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உஹது யுத்தத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தந்தை மரணிக்கிறாரு. கிட்டத்தட்ட 7-8 பெண் குழந்தைகளை விட்டுட்டு தான் அவர் மரணிச்சாரு. இப்ப ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அத்தஸவ்வஜ்த யா ஜாபிர், ஜாபிரை திருமணம் முடிச்சிட்டீங்களா? ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நான் முடிச்சிட்டேன் யா ரசூலல்லாஹ். கால பிக்ரன் அவு ஸய்யிபா, நீங்க ஒரு கன்னியை முடித்தீர்களா அல்லது திருமணம் முடித்து விடுபட்ட ஒரு பெண்ணை முடித்தீர்களா என்று கேட்டதற்கு சொன்னார்கள், குல்து ஸய்யிபா, நான் ஒரு திருமணம் முடித்து விடுபட்ட ஒரு பெண்ணை தான் திருமணம் முடித்தேன். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இளம் வயசுல இருக்கிறீங்க, ஒரு பிக்ரத் ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கலாமே அப்படின்னு. அப்போது சொன்னதற்கு ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், உஹதில் எனது தந்தை இறந்து விட்டார், 8-9 சகோதரிகளை என்னோடு விட்டு விட்டார். ஒரு ஸய்யிபா ஒரு கர்ப்பிணி ஒரு கன்னிப்பெண்ணை நான் முடித்திருந்தால் என் சகோதரிகளை தாய் போன்று பார்த்து கொள்ள மாட்டாள். நான் அவர்களுக்காக திருமணம் முடித்து விடுபட்ட ஒரு பெண்ணை முடித்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே சகோதரர்களே, இதுதான் ஒரு சகோதரனுடைய தியாகம். நம்ம வளர்ந்தாச்சு, ஆளாகியாச்சு, எல்லாமே அமைஞ்சாச்சு. நம்மளை தூக்கி விட்டவங்க எங்க? நம்மளோட கஷ்டத்தோடு வாழ்ந்தவங்க எங்க? பெருநாளைக்கு கூட சகோதரியை கண்டு பேசுறதுக்கு, சகோதரனை கண்டு பேசுறதுக்கு நேரம் இல்லாத எத்தனையோ உறவுகள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய அருள் என்பதை தாண்டி
இன்றைக்கு நான் ஆளாக இருக்கிற எனக்கு பின்னால எத்தனை சகோதரன் சகோதரி வாழ்க்கையை தியாகம் செஞ்சிருப்பாங்கன்ற ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. அன்பானவர்களே, சகோதரர்களே, இப்படி சகோதரன் சகோதரி உறவை பற்றி குர்ஆன் ஏராளமான இடங்களில் பேசியிருக்கிறது. அந்த உறவுகள் ஜனாசா அறிவித்தல மட்டும்தான் சகோதரன் சகோதரி என்ற உறவை ஞாபகப்படுத்துறதாக அமையுது. மௌத்தான உடனே நாங்கள் எல்லாரும் ஓடி வருவோம். அது வரைக்கும் நாங்கள் திரும்பி கூட அவனை பார்த்திருக்க மாட்டோம். நாங்கள் தான் குளிப்பாட்டணும்னு ஆசைப்படுவோம், நாங்கள் தான் கஃனிடணும்னு ஆசைப்படுவோம், நாங்கள் தான் நகத்துக்குள்ள ஊற்றி எடுத்து விடணும்னு ஆசைப்படுவோம், நாங்கள் தான் தூக்கி சுமக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் அதுக்கு முன்னால சின்ன சின்ன பிரச்சனைக்காக சண்டை பிடிச்சு பல மாசங்கள் பல வருஷங்கள் பேசாமல் இருந்திருப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பீங்கானுக்குள்ள நம்ம எல்லாரும் சாப்பிட இல்லையா? காலை ஆகும்போது சண்டை பிடிப்போம், மாலை ஆகும்போது ஒரு பெட்ஷீட்டுக்குள்ள நாங்கள் தூங்குவோம் இல்லையா? உம்மா பாப்பா நம்மளோட சண்டையை பார்த்து சண்டை பிடிப்பாங்க, மாலை ஆனாலும் அவங்க சண்டையோட இருப்பாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் உறவாகிடுவோம். ஆனா திருமணத்துக்கு பிறகு வளர்ந்ததுக்கு பிறகு உன் முகத்தை நான் பார்க்கணுமா, என் மையத்து கூட நீ வந்துடாதுன்னு சொல்லுகின்ற அளவுதான் இருக்கிறது. இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம எல்லாம் வெற்றியாளர்கள் ஆக முடியுமா? நம்ம எல்லாம் ஈமான் உள்ளவர்கள் தானா? அன்பானவர்களே, சகோதரர்களே, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்துல ஒரு மரண தண்டனை கைதிகள் நிறுத்தப்பட்டாங்க. அதுல ஒரு பெண்ணுடைய மகன், ஒரு பெண்ணுடைய கணவன், ஒரு பெண்ணுடைய சகோதரன் அரசருக்கு எதிராக ஆட்சிக்கு எதிராக புரட்சி செய்ததன் காரணமாக மரண தண்டனை. ஒரு வெள்ளிக்கிழமை எல்லாருக்கும் முன்னால் இந்த மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கான ஆயத்தங்கள் எல்லாம் செய்யப்பட்டது. எல்லாரும் வந்து நின்றாங்க. இறுதியாக இந்த பெண்ணிடம் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு வாய்ப்பு. இவ கேட்டா எல்லாரையும் மன்னிச்சிருங்க, இதுக்கு பிறகு தவற செய்ய மாட்டேன். எவ்வளவு கெஞ்சி பார்த்தா அரசர் அனுமதி கொடுக்கவே இல்லை. இது நாட்டுக்கு எதிரான குற்றம். அப்படியாக இருந்தால் இதில் ஒருத்தரை நீ சொல்றதாக இருந்தால் விரல் காட்டு, நாங்கள் அவளை மன்னிக்கிறோம் என்று அரசர் ஒரு சாய்ஸ் கொடுத்தார். இதை விட பெரிய கொடுமை என்னவா இருக்கும்? 3 பேரையும் மன்னித்தால் சந்தோஷம், 3 பேருக்கு மரண தண்டனை கொடுத்தால் ஒரு விஷயம். இதில் ஒருத்தரை கைகாட்டி நான் விடுதலை செய்கிறேன் என்றால் இதை விட மரண தண்டனை இந்த பெண்ணுக்கு வேற எதுவாக இருக்க முடியும்? 3 பேர முகத்தையும் பார்த்தாள். கருவறையில் வளர்த்து சிரமப்பட்டு பெற்று பாலூட்டிய குழந்தை முகத்தை பார்க்கிறான். இதுவரை காலமும் தாங்கி நின்ற கணவன் முகத்தை பார்க்கிறான். மௌனமாகவே தலையை கீழே போட்டவாறு சகோதரன் இருந்தால், என் சகோதரிக்கு எந்த சங்கடத்தையும் கொடுக்க கூடாது, அவளை விரும்பினால் கணவனையோ அவள் குழந்தையோ மீட்டெடுக்கட்டும் என்பதற்காக இந்த பெண் பேசிய வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாரும் பரபரப்பாக பார்த்தாங்க. இந்த பெண் என்ன முடிவு எடுக்க போறா? 3 பேருக்கு மரண தண்டனை கொடுங்கன்னு சொல்ல போறாவா? அல்லது யாரை காட்ட போறா? குழந்தை தானே, கணவன் தானே. இவ காட்டினது என் சகோதரனை விடுங்க அப்படின்னு சொன்னா. கேட்கப்பட்டது எதற்காக? என் கருவறை ஆரோக்கியமாக இருக்கிறது, நான் இன்னொரு குழந்தையை பெற்றுக்கொள்வேன். என் இத்தா காலம் முடிந்தால் இன்னொரு கணவன் எனக்காக இருப்பான், அவனை நான் திருமணம் முடித்துக் கொள்வேன். என் பெற்றோர்கள் உயிரோடு இல்லை, எனக்காக பெற்றுத் தருவதற்கு ஒரு சகோதரனை அது யாராலும் முடியாது, நீ வா வீட்டுக்கு போகலாம் என்று கூப்பிட்டாள். இப்படியான ஒரு உணர்வு உள்ள தாத்துவமான அன்பு கலந்த ஒரு உறவுதான் என்று கண்ணுக்கு தெரியாமல் மௌனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நானோட பேசின மனைவி கோவிச்சுக்குவா, நானோட குடும்பத்துக்கு ஏதாவது செஞ்சிட்டா அவள் முகத்தை இழுத்துக்குவா, நடக்குதா இல்லையா? ஆனா கணவனை பெற்று தந்ததும் வளர்த்து தந்ததும் அந்த சகோதரியும் சகோதரன் என்பதை அந்த மனைவி எப்படி மறந்தாள்? குர்ஆன்ல அல்லாஹ் கொலைக்கு கொலை, கொலைக்கு கொலை இந்த சட்டத்தை பேசுற இடத்துல அல்லாஹ் சொல்றான், கொலையாளி அவருக்காக கொலை செஞ்சவரை கொல்லணும். இதை பேசிட்டு அல்லாஹ் திடீர்னு ஃபமன் உஃபிய லஹு மின் அஹீஹி, உங்கள் சகோதரனை இந்த விஷயத்தில் நீங்கள் மன்னித்தால் என்று பேசினான். சுப்ஹானல்லாஹ், என்ன வார்த்தை? அந்த கொலையாளிகள் நீங்கள் மன்னித்தால் நல்லா பேசல, அப்படி பேசணும், அப்படிதான் பேசிருக்கணும். அல்லாஹ் அப்படி பேசல. ஃபமன் உஃபிய லஹு மின் அஹீஹி, உங்கள் சகோதரன் நீங்க மன்னித்தால். ஏன் தெரியுமா?
மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவர் என்ன சொன்னாரு? எந்த உம்மட பிள்ளையே என்று சொல்லி அந்த விஷயத்தை முடிச்சார் இல்லையா? அதே மாதிரி அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான், உங்கள் சகோதரனை, எப்படி சகோதரன்? என் தந்தையை கொண்டவன், சகோதரனை கொண்டவன், அவனை சகோதரன் என்று இஸ்லாம் விളിக்கிறது என்றால் அந்த பாசத்தை வெளியே கொண்டு வருது. அவனோடு இருந்த நல்ல நினைவுகளை யோசிச்சு பாருங்க. நாங்க அழுதுருப்போம் நல்ல உடுப்பு கேட்டு, எனக்கு தேவையில்லை வாப்பா அவனுக்கு வாங்கி கொடுங்க, அழுகிறான் இல்லையா? எனக்கு தேவையில்லை வாப்பா அவனுக்கு வாங்கி கொடுங்க. தன் வாழ்க்கையை எல்லாம் இழந்து ஒரு மூத்த சகோதரன் நம்ம வாழ்க்கையில கலந்திருப்பான். இன்னைக்கு அவன் மண்ணறையில் கூட வாழ்ந்த ஒரு சூழல் உருவாகி இருக்கும். எனவே இது போன்ற சூழ்நிலையில் இந்த உறவுக்கு நம்ம எந்த அந்தஸ்து கொடுப்போமோ அது அல்லாஹ்வுடைய அருள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உறவு முறையை சேர்ந்து நடக்கின்ற பக்குவம் உள்ளவர்களாக ஆவோமாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். அன்பானவர்களே, சகோதரர்களே, இந்த உறவு முறையில் ஒரு ஸ்பெஷல். மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஒரு அடிமையை உரிமையிடுற சந்தர்ப்பத்தில் அடிமைகளை உரிமை இடணும் என்பதில் இஸ்லாம் குறியா இருந்துச்சு. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இதை நீ உன் சகோதரர்களுக்கு யாருக்காவது அன்பளிப்பாக கொடு என்று சொன்னாங்க. காரணம் என்ன? அவங்களோட தேவை நிறைவேறட்டும். அடிமை உரிமை இடுறதிலும் உறவுகள் என்பது மேன்மையானது என்பதை புரிய வைக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு எவ்வளவு வசதியாக இருப்போம், கை நிறைய சம்பாதிப்போம். ஏதோ குடும்பத்தில் ஒரு சகோதரன் குழந்தைகளை படிப்பிக்க முடியாம நோயோட கூலி தொழிலாளியாக இருப்பானா, இருக்க மாட்டானா? எப்பயாவது அவன் உள்ளம் குளிர்ற அளவுக்கு அவன் வாழ்க்கையில் நம்ம ஏதாவது செஞ்சிருப்போமா? இன்னைக்கு நிறைய வசதி படைத்தவர்கள் புகழுக்கும் போட்டிக்கும் அந்தஸ்துக்கும் எத்தனையோ தர்மங்கள் செய்வதை பார்ப்போம். ஆனா குடும்பங்கள்ல ஒரு சகோதரி ஒரு குடிசையில வாழ்வா, நோயோட வாழ்வா. கணவன் சொல்லுவார், அவனை நான் நல்லா இருக்க ஏதாவது கேளு. இல்லை, அவனை கேட்டு நான் சங்கடப்படுத்த விரும்பல, பாவம் அவன் அப்படின்ற உணர்வு அந்த சகோதரிக்கு இருக்கும். ஆனா நம்ம கண்டுக்க மாட்டோம். ரசூலா இதை உணர்த்தினாங்க. ரசூலா சொன்னாங்க, ஒரு பெண் குழந்தை அல்லது ஒரு சகோதரி அல்லது 2 சகோதரி அல்லது 3 சகோதரி யாருக்காவது இருந்து அவன் விஷயத்தில் யார் நல்ல முறையில் நடந்து கொள்வார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் கடமை என்று சொன்னாங்க. சொர்க்கத்தை எதோட ரசூலுல்லாஹ் கம்பேர் பண்றாங்க? எந்த உழைப்போட கம்பேர் பண்றாங்க? சொர்க்கத்துக்கான வழிகளை எங்கெல்லாம் தேடுகிறோம், காலடியில் பக்கத்து வீட்டில் ஒரு உறவு இருக்கும். அந்த விஷயத்தில் அன்பானவர்களே, சகோதரர்களே, இந்த உறவு போதும் நாளைக்கு நான் நரகம் போவதற்கு, இந்த உறவு போதும் நான் நாளைக்கு சொர்க்கம் போறதற்கு. நம்ம ஜனாசாவத்தை குளிப்பாட்டணும் ஆசைப்படுவோம் இல்லையா? ஆனா ஏதோ ஒரு மனக்கசப்பால குடும்பக்குள்ள பிளவு வந்துடும். ஆனா தினம் தினம் அழுவான், என் தம்பி என்னோட பேசுறான் இல்லையே, அவரை கொஞ்சம் வர சொல்லுங்களே. என்னை கட்டி அணைக்க மாட்டானா, முத்தமிட மாட்டானா, என்னோட உட்கார்ந்து சாப்பிட மாட்டானா? நாங்க எல்லாம் ஒரு பிங்கல்ல சாப்பிட்டவங்க இன்னைக்கு எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிருக்காங்களே தினம் தினம் அழுதவங்கள் உண்டு. ஆனா நம்மளோட வைராக்கியம், ஷைத்தான் நம்மளை வாழ வைத்த விதம், ஒரு மாயைக்கு பின்னால போன விதம், ஜனாசாக்கும் வராதவர்களும் உண்டு. ஜனாசால கூட ஒரு கண்ணீர் துளி வடிக்காமல் இருப்பவர்களும் உண்டு. சொர்க்கம் ஹராம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுல் ஜன்னத காத்தியுர் ரஹீம். உறவு முறையை துண்டித்து நடந்தவன் சொர்க்கம் போக முடியாது என்று சொன்னார்கள். அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லையே தெரியுமா? நமக்கு நம்மட கௌரவம் முக்கியம், நம்மட கோபம் நமக்கு முக்கியம். சொர்க்கம் எல்லாம் அது மௌத்துக்கு பின்னால் ஒரு விஷயம், அதை புறவு பார்த்துக் கொள்ளலாம். அன்பானவர்களே, சகோதரர்களே, குர்ஆன் இப்படி விളിக்குது, ஹல் அஸைதும் அன் தவல்லைதும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்தி. இவர்கள் பூமியிலே குழப்பம் உண்டு பண்ண விரும்புகிறவர்கள் என்று சொல்லிவிட்டு வதகத்திஉ அர்ஹாமகும், அதே போல உறவு முறையை துண்டிக்கிறவர்கள் என்று சொல்லுது. ரெண்டும் ஈக்குவல். உலகத்தில் குழப்பம் உண்டு பண்ணுவதும் உறவு முறையை துண்டித்து நடப்பதும் உண்டு. ஒரு ஃபித்னாக்காரன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அதை விட மோசமான ஃபித்னாக்காரன் குடும்பத்துக்குள்ள உறவைப்படாமல் இருப்பவன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனா குடிகாரன் நாங்க வெறுக்கிறோம், அவன் மோசமானவன் இல்லை, ஏதோ ஒரு சூழ்நிலை கைதியா வாழ்றான். உறவு முறையை துண்டித்து வேண்டுமென்று நடக்கிறவன் மிக மோசமானவன் என்று குர்ஆன் விளிக்கிறது. அன்பானவர்களே, சகோதரர்களே,
குர்ஆன் ஒரு இடத்துல பேசுது, லஇன் பஸத்த இலைய யதக லிதக்துலனி மா அன பிபாஸிதி யதி இலைக லியக்துலக். முதலாவது கொலை நடக்கின்ற சந்தர்ப்பத்தை குர்ஆன் பேசியிருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 மகன்மார், அதுல ஒருத்தர் சொன்னாரு, நீ என்னை கொல்லுவதற்கு கரம் நீட்டலாம், உன்னை கொல்லுவதற்கு நான் கரம் நீட்ட மாட்டேன். காரணம், நீ என் உடம்பிறப்பு. ஒரு கருவையில் பிறந்த சகோதரர்கள், நீ என்னை கொல்லலாம், நான் சகோதரர் முறை, நான் உன்னை கொல்ல முடியாது என்று தனது உயிரையே கொடுத்திருக்கிறார். நம்ம யாரும் உசுர உறவுக்காக கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, தேவையும் இல்லை. அது அவர்களுடைய மார்க்கத்தில். நம்ம பகையெல்லாம் மறந்து நீருக்கு மேல எழுதின அடுத்த நிமிஷம் ஏதும் இருக்குமா? அழிஞ்சிரும். பிரச்சனைகள் வரும், சஞ்சலவு வரும், சிக்கல்கள் வரும். அதெல்லாம் தாண்டி என் சகோதரி, என் சகோதரன் என்ற உணர்வோடு வாழ வேண்டும். காரணம், என் தாயின் கருவறையில் பிறந்தவர்கள், ஒரு மார்பகத்தில் பால் அருந்தியவர்கள். அன்பானவர்கள், சகோதரர்களே, இவ்வளவு விஷயத்தை கேட்டதுக்கு பின்னாலும் என் நானாவோட நான் பேசாத உறவை நான் மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தா அது வழிகேட்டினுடைய இறைவனுடைய சாபத்துக்குரிய ஒரு விஷயமா புரிந்து கொள்ளுங்க. மன்னிப்பு கேளுங்க, கட்டி அணைங்க, முத்தமிடுங்க, ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவோமாக. வ ஆகிர தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.